சப் எடிட்டர் ஜாப் நம்ம ரங்கராஜ் பாண்டேயோட சாணக்கியா டிவிக்கு வந்து தேவைப்படுதுன்னு இன்றைக்கி வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. சப் எடிட்டர்னால் என்ன வேலை, அது அந்த வேலைக்கு எப்படி சேரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் தெளிவாக பேச போகிறேன். இல்லைப்பா, நான் இப்போ சப் எடிட்டர் இல்லை, ஆனால் சப் எடிட்டர் வேலைக்கு வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கோர்ஸ் அதுக்கு பண்ணலாம், சரி இந்த கோர்ஸ் வந்து எங்கே பண்ணலாம், அது பண்ணால் எப்படி வந்து நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சப் எடிட்டர் வேலை வேணும் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூஸை வந்து தெளிவாக வந்து பார்க்கணும். தெளிவாக வந்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தன் நியூஸ் பேசுகிறத வச்சு பார்க்குறதுக்கு பேர் நியூஸ் கிடையாது. நியூஸுக்கு பின்னாடி வந்து ஒரு எவிடன்ஸ்னால் பின்னாடி வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி லைவாக இங்கே நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து அது மூலிமா எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேதர் பண்ணணும். அந்த நியூஸை ரிட்டனில் வந்து யாராவது எழுதியிருக்காங்களா? நார்மலாக சாணக்கியா டிவியில் என்ன தேவைப்படுனா, ஒன்று தமிழ், இங்கிலீஷு, இது 2 மொழி தான். அதுதான் வந்து அதுலேயும் போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா, எழுதுறதுக்கு ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் எழுதணும், பேசுகிறது வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும். இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, அதை பேப்பர் வச்சா பேசுகிறேன் இல்லை, ஆனால் என்ன பேசணும் அப்படிங்கிற மெசேஜை கரெக்டாக என்ன மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜ் வந்து டெலிப்ரேட் பண்ணுற பாருங்க. இது மாதிரி எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஃப்ளூயண்ட்டாக அந்த இதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும், அதை வந்து பண்ணணும். தமிழ்லேயும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி. ஓகேயா? சரி, இப்போ இந்த வீடியோ இல்லாமல் எவிடன்ஸ் வருமே அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா, எஃப்ஐஆர் ரிப்போர்ட்னா அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு தான் பேசணுமே தவிர இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படி தான் அப்படின்னு அடித்து பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு கூகுளில் இருக்க எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து 100% உண்மை கிடையாது. அந்த கூகுளில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணணும். பண்ணிவிட்டு இது உண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த டைம், அதாவது என்னென்னா இன்றைக்கி நியூஸ் நடக்குதுன்னா உடனே வந்து நீங்கள் அந்த நியூஸை வந்து கொடுக்கணும். கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு அந்த வேலைக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? இது மாதிரி நியூஸில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், அக்யூரேட்டாக வச்சுக்கணும். அக்யூரேட்டாக வச்சுட்டு எனக்கு என்ன சார் வந்து சப் எடிட்டர் ஜாப்னால் இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கிதே அப்படிங்கிற மாதிரி லெவலில் யோசிக்கிறது. இவரும் ஒரு எடிட்டர். யார்? ரங்கராஜ் பாண்டேயும் ஒரு எடிட்டர். கரெக்டாக இல்லையா? சீனியர் எடிட்டர். கரெக்டாக இல்லையா? அப்போ அவர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரு எப்படி? அதுதான் நீங்கள் வந்து பொசிஷன் அப்கிரேட் ஆக நீங்களும் ஆகலாம் ரங்கராஜ் பாண்டே மாதிரி. சரி, நீங்கள் ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆனீங்கன்னா ரங்கராஜ் பாண்டேக்கு ஏதாவது எஃபெக்ட் வருமா? ஒரு எஃபெக்ட் வரப்போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி கிட்ட மக்கள் வந்து இருக்காங்க. நீங்கள் எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு சேனலுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களோட வியூஸ் இருக்குமே தவிர நீங்கள் யாருக்கும் காம்படிஷனே கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ரஜினிகாந்த் மட்டுமா இருக்காங்க, ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. புதுசாக வர நெப்போட்டிசம் ஸ்டார்ஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நெப்போட்டிசம் ஸ்டார்ஸ் தான் வருவாங்க, ரியல் டைமாக இருக்க ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. புரியுங்களா? ஆனால் எப்படி பார்த்தாலும் என்னென்னா நடிகர்கள் அதிகமாக வராங்க. அது மாதிரி இந்த எடிட்டிங் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நெப்போட்டிசம் யாரும் வரல. ரங்கராஜ் பாண்டேலாம் வந்து நெப்போட்டிசம் இல்லாமல் வந்திருக்காரு. அதே மாதிரி நீங்கள் நெப்போட்டிசம் இல்லாமல் நீங்கள் உங்களோட தனித்திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் அடுத்த நிலமையில் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, தமிழ் எழுதுறீங்கன்னா அடுத்து வந்து நடிக்கிறதுக்கு போகலாம். எந்த ஃபீல்டில் நடிக்க போகிறீங்களா, இல்லை யூடியூபர் ஆகலாம். இது மாதிரி ஆகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு விஷயம் தெரியும். சில பேர் வந்து ஒரு படம் நடிக்க சொன்னாங்கனாலும் சரி, ஒரு சீரியல் நடிக்க சொன்னாங்கனாலும் சரி, அதில் தப்பு இருக்கா ரைட் இருக்கா, பணத்தை கொடுக்குறோன்னு நடிச்சுட்டு போனோம்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ்ட் ஃபார்ம் ஆவாங்க. அதில் தப்பு பண்ணாமல் நடிக்கிறதுக்கு இந்த சப் எடிட்டர் அப்படிங்கிறது ஒரு அருமையான வேலை. நீ இந்த வேலையை வந்து எப்படி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரிலனே சப் எடிட்டர் எப்படி பண்ணுறதுனாலும் சாணக்கியா சேனல்லே வந்து என்ன கேட்டிங்கன்னா இதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய்ட்டு அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி அந்த ட்ரைனிங் எப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு அங்கேயும் இது பண்ணிக்கலாம். இல்லை சிப்பட்டில் தமிழகம் தருமபுரி மாவட்டத்தில் இதுக்கான கோர்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கேயும் பண்ணிக்கலாம். அங்கே பண்ணும்போது அங்கே தங்குறதுக்கான ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது. புரியுங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டியை அனுபவிச்சுக்கலாம். இப்போ பேக்கு வருவோம். இப்போ பே அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃப்ரீலான்சர், ஏதோ ஒரு நம்ம வந்து செய்தி பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு செய்திக்கு வந்து 200லேருந்து 500 மேக்ஸிமம் 1000 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சம்டைம் ரொம்ப பெரிய செய்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற டிஆர்பி ரேட்டை வச்சு உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. பார்ட் டைமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பாருங்க. ஃபுல் டைமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் என்னென்ன இருக்கோ அது கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அது உங்கள் சேலரியில் சேர்க்க மாட்டாங்க. பார்ட் டைமாக இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, செல்ஃபோனு எல்லாம் உங்கள் காசில் வரும்.
அது 1000 வருதா இல்லை 10,000 வருதா, என்ன நீங்கள் டிஆர்பி கொடுக்குறீங்களோ அது உங்களோட இதை பொறுத்து, உங்களோட வேல்யூ ஆஃப் த நியூஸை பொறுத்து வந்து தான் பேச முடியும். நீங்கள் தான் பேசணும். அதை வந்து ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிங்கன்னா 15,000லேருந்து ஒரு 25,000 இல்லை மேக்ஸிமம் ஒரு 35,000 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து இவ்வளோ தான் இதுக்கு மார்க்கெட் ரேட் வந்து கொடுத்துருக்கேன். நான் நிறைய சப் எடிட்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதோட மார்க்கெட் ரேட் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு மேலே திறமையான சப் எடிட்டர்ஸ் ஆனாங்கன்னா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண சம்டைம் இந்த 15,000 20,000 2 கோடி வரைக்கும் வாங்குறதுக்கான வேல்யூவை நீங்கள் உங்கள் மைண்டால் கொண்டு வரணும். எந்த வேலையும் சிறுசு கிடையாது, எந்த வேலையும் பெருசு கிடையாது. கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வேணால் தேவையில்லாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோஸ் வந்து சப் எடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக தமிழில் வந்து ஏதாவது பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் முன்னாடியே போட்டிருக்கேன் பாருங்கள், 4 லட்சம் ஒரு மாதம் 4 லட்சத்துக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்கேன். நேற்று 1,90,000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.